Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்குறோம். இது லவ் அண்ட் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக, லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப். ஓகேவா? இதில் நான் 2 பைல் வைக்க போகிறேன். நீங்கள் 2 பைல் எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் மனதில் நிறுத்துங்க. இது ஒரு சேனல்டு மெசேஜ். ஓகேவா? இப்போ கரண்ட்டில் நீங்கள் உங்கள் மனதில் என்ன ஓட்டம் இருக்குது, என்ன நீங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறீங்க ஏஞ்சல்கிட்ட, அதை அவர் அதுக்கான ஆன்சரும் எஸ்ஆர் நோவா அந்த கொஸ்டின் இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸும் கொடுக்க போகிறார். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுங்க சொல்லுங்களேன். ஓகேவா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது, அதுக்கான விளக்கமும் கிடைக்க போகுது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஃபுல் மூன் டே அன்றைக்கி ஒரு ப்ரேயர் இருக்குது. இது கூட்டு பிரார்த்தனை. ஃபுட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்காக, அவங்களோட ஹெல்த்துக்காகவும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ரிக்வெஸ்ட் என்ன இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணப்படும். இது நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற அந்த பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளோட ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேஸ்டு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபுட் டொனேஷன், அவங்களுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த நம்பருக்கு உங்களோட நேம், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன, ஃபுட் டொனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஜிபே நம்பர்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அந்த ப்ரேயரில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நாங்கள் இந்த கூட்டு பிரார்த்தனையில் அதை சேர்த்துக்குவோம். ஓகேவா? அதே மாதிரி இதை ஏதோ ஒரு டைம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறதில்ல, ஒரு ரெகுலரைஸ் பண்ணுங்கள். இது ரெகுலரைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அது ஆஸ் அ குருவாக எனக்கு தெரியும். என் செல்லங்களை ஏதாவது உங்கள் கையால் வாங்கி எதையாவது பண்ணி உங்களை உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் டிவைன், அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறேன். சும்மா வேலை இல்லாமல்லாம் சொல்லிட்டு இல்லை, புரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியாமையே ஒரு நல்ல கர்மாவை சேர்க்குறீங்க. எதையுமே எதிர்பார்க்காம செய்யுங்க. நான் இதை செஞ்சால் எனக்கு இதெல்லாம் தருவீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. டிவைன்கிட்டேருந்து எவ்வளவோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, இப்போ கொடுங்க. அட்லீஸ்ட் உங்கள் கையிலேருந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுனால, ரெகுலரைஸ் பண்ணும்போது உங்களோட கர்மா கரைக்கப்படும். அது மட்டும் இல்லை, இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும்போது அதுக்கு பவர் ஜாஸ்தி. அது மட்டும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். குரு கையால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், தெரியுமா? இது யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க. அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சாவி, அந்த வண்டிக்கு நீங்கள் பூஜை போட்டு அந்த சாவியை சாமி மடியில் பாதத்தில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து தர சொல்வீங்க குருக்கு. அந்த எங்கே பூஜாரி இருப்பாங்க இல்லையா, பூஜை பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு. ஏன் அதை செய்கிறீங்க? அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல. ஷோரூம்லேருந்து அப்படியே கூட்டின்னு வந்து அப்படியே எடுத்துன்னு அப்படியே போகலாம்ல. எப்படியோ ஒரு ப்ரேயர் வச்சு தானே. இப்போ நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நன்றி சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, அப்பா எனக்கு இவ்வளோ நீ பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அவர் பாதத்தில் வச்சு. கண்டிப்பாக நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அதை செய்வாங்க. அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன், முஸ்லீம், வாட் எவர் காட். ஓகே, செய்கிறீங்களா இல்லையா? அப்போ அந்த எனர்ஜி அங்கே இருக்குன்னு தானே எடுக்கிறேன். அதே மாதிரி தான் குரு கையால் ஒரு பொருள். நாங்கள் அன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த ப்ரேயர், அந்த ஃபுல் மூன் டேயில் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. சில பேருக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்க குழந்தைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் ஏதாவது ஒரு ஹீலிங் கிறிஸ்டல் ஒன்று கொடுப்பேன். நான் அன்றைக்கி எனர்ஜைஸ் பண்ணி என் கையால் அதை எனர்ஜைஸ் பண்ணி தரப்போகிறேன். யாருக்காவது அது மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஃபுட் டொனேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த இதுவை பண்ணுங்கள். அதுக்கு என்ன இது இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சொசைட்டிக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இதை நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரேயரில் கலந்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகேவா? ஃபுட் டொனேஷன் அந்த டைமில் உங்களால் கலந்துக்க முடியும் அப்படின்னா அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. எல்லாருக்குமாகவும் நீங்களும் சேர்த்து ப்ரேயர் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃபர்ஸ்ட்டு பைலுக்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன்.
செகண்ட் பைலுக்கு பைரட் கிறிஸ்டல். ஓகே, 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. இது ஒரு சேனல்டு மெசேஜ். உங்களோட கேள்விகளுக்கான அந்த விளக்கம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்கும். இந்த இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமாக செல்லுங்களே, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்தராக நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ஒரு நபருக்கு வந்து உங்களோட அன்பை கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்களுக்கு திரும்பவும் உங்ககிட்ட ரொம்ப இணக்கமாக நீங்கள் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஓகேவா? ஃபர்தராக வந்து ஏஞ்சல் உங்களுக்கு என்ன இதுக்கான இந்த எஸ்ன்னு கொடுத்துருக்குறாரு. உங்கள் லவ் பாண்டிங் நல்லா சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. கரண்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அபேண்டன்ஸ். இந்த கார்டோட அர்த்தம் என்ன தெரியுமா? அபரிவிதமான அன்பு. அபேண்டன்ஸ்னால் மணிக்கு மட்டும் இல்லை செல்லங்களே, அன்பை கொடுக்குறதுலையும். ஓகேவா? ஒரு பியூர் லவ். சில பேர் வந்து கணவன் மனைவியாக இருந்து சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறில் இருந்தாலும், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பிரேக்கப்பில் இருந்தாலும் திடீர்னு உங்களுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படலாம். ஓகேவா? உங்கள் நபர் உங்களுக்கு அன்பை அள்ளி தரலாம். உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். எஸ், கண்டிப்பாக இந்த பைல் 1 பார்த்துருக்க செல்லங்கள், நீங்கள் சிங்கிள் பேரண்ட் மாதிரி தெரியுது. எஸ், உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் வேணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடைக்குங்கிறாரு. வாவ், எப்படி வந்து நிற்கிறார் பாரையா. நான் சொல்லிக்கிட்டே எடுக்கிறேன் நான். சோல்மேட் கனெக்ஷன். எஸ், உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு நல்ல நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான ட்ரூ லவ் கிடைக்க போகுது. சக்ஸஸ். இது சக்ஸஸ் கார்டு. இது வந்து ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி. நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னா, சிங்கிளாக இருக்கீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, உங்கள் நபர் இது வந்து நியூ லைஃப்காக கேட்குற மாதிரி தெரியுது. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கீங்க. இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ரொம்ப அன்பான பர்சன் நீங்கள். பட் ஆனால் விர்ச்சுவல்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணுவீங்க, நிறைய மெடிடேஷன் பண்ணுறது. ஆனால் கொஞ்ச நாளாக உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் சரியில்லை. அதை மட்டும் பார்க்கணும். அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு சரியான முடிவு எடுக்கணும். சரியா? கொஞ்சம் நல்லா பேஷனேட்டாக இருப்பீங்க. நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறீங்க. ஓகே, நல்ல வேலையில் இருப்பீங்க. ஒரு சிலர் நல்ல ப்ராப்பர்ட்டி செல்வ வளம் எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட. நல்ல உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிங்கல்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கல்ல, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணால் எப்படி கோல் அச்சீவ் பண்ண முடியும்லாம் தெரியும். சில பேர் வந்து தெரப்பிஸ்ட்டு, ஹீலர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த டாக்டிஸ் எப்படி தட்டி தூக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் ஒரு சில செல்லங்களுக்கு முடிவெடுக்கிறதுல ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த லவ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணலாமா, இல்லை இந்த நம்ம எடுத்த முடிவை வந்து சரியாக கரெக்டாக என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வாங்க. சரியா? அது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரும் கிடச்சிது. நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன மூவ் ஆன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு அவ்வளோ அழகாக கொடுத்துட்டார் பாருங்கள். தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களே. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பார்க்குறது நல்ல எப்படின்னா ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பில் லீட் பண்ணிகிட்ருக்கிற நிறைய பேர் பார்க்குறீங்க. சொசைட்டியில் எப்படின்னா ஒரு விஐபி மாதிரி இருக்கலாம் நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர். ஓகேவா? பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி, உங்களோட அந்த வழி வழியாக வரும் இல்லையா, உங்களோட தாத்தா பாட்டி, உங்களோட பேரண்ட்ஸு, நீங்கள் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்களும் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், நல்ல செல்வ வளம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் நீங்கள் சில பேர் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நிறையா இது ஒரு சிலருக்கு இது கலெக்டிவில் வருது. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர், அது வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? அதில் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் பாருங்கள். ஒரு சிலர் உங்களோட ஃபேமிலி லைஃப்பில்
உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்த உறவு, உங்கள் பிள்ளைகளோட இருக்கிற அந்த உறவு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து இதை பார்க்குற மாதிரி தெரியுது. நான் வந்து லவ் லைஃப் அண்ட் திருமண வாழ்க்கை இதுக்கு தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு இது சொல்கிறேன். இது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக சில பேர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கரெக்டாக முடிவெடுங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை உங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். உங்களை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றாரு. ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் கார்டு இதெல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடடடடா, என்னம்மா சொல்கிறாரப்பா, என்ன சூப்பர் சூப்பர் சூப்பர். கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களே. ஸோ யார் யார் என்னென்ன ஸ்ட்ரகிளில், எப்படி சுச்சுவேஷனில், என்ன மாதிரி ஒரு பவரில் இருக்கீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இந்த சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சில பேருக்கு நல்ல விஷயங்களை கிடைக்க விடாமல் உங்களோட பிளாக்கேஜஸ் தடை பண்ணும், அதுக்காக தான். சரியா? சூப்பராக கொடுத்தாங்க பைல் 1க்கு. இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறார் சாமுவேல் ஏஞ்சல்? வாவ், சந்தோஷமாக இருங்கய்யா. எஸ்ஸு, ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன ஒரு கேள்வி போட்டிருப்பீங்க, எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பைல் 1க்கு வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பைல் 1க்கு சரியாக இருந்தது. ஏன் இது கிராஸாக வருது? நான் கிராஸாக வந்தாலும் எடுக்க மாட்டேன். கிராஸாக வந்தால் எடுக்க மாட்டேன். ஐ திங்க் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குதோ அப்படின்லாம் உங்களை அன்பு எஸ் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்குதோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எஸ்ஸுக்கு பின்னாடி என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்குது? இப்போ உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? எஸ் எஸ் பைல் 2 செல்லங்களே, இப்போது நீங்கள் கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறில் ஓடின்னு இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி நடுவில் இருக்கிறாங்களா, என்ன வந்து லாக் பண்ணுறாங்க? எஸ் 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 சூப்பர் சூப்பர். கொஞ்சம் ரீடிங் பெருசாக போகும் போல இருக்கு. நான் ஷார்ட்டாக எடுக்கணும் தான்ப்பா உட்கார. ஷார்ட்டாக எங்கப்பா எடுக்க வருது? எஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களை லாக் பண்ண, உங்களையும் உங்களோட நபரையும் வந்து அதாவது உங்கள் கிளாஷ் பண்ணி விட்றதே அவங்க தான். அவங்கள வச்சு தான் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு அடிதடி கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம், மண்டை அடி. ஓகே, என்ன மேடம் இப்படி பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக ஏதோ இதுவாக சொல்கிறீங்க? செல்லங்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாலாம் போகக்கூடாது. சீரியஸாக போனேன்னா நானும் உட்காந்து முடங்கிட வேண்டியது தான். இதெல்லாம் வந்து நம்மலாம் ஒரு அது நம்மலாம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன். உங்களுக்கு அறியாமையில் இருக்கீங்க. நான் ஏதாவது சொன்ன போய் அப்புறம் நீங்கள் அதை வேறு மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் உலக வாழ்வை அந்த இதெல்லாம் வந்து அவங்க அப்படி ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் பார்ப்பாங்க. ஓகே, அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட மாட்டாங்க. நீங்கள் தான் அந்த அறியாமை இருளில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. அதனால் ரொம்ப சீரியஸாக பேசி உங்களையும் வந்து பயமுறுத்த நான் விரும்பலை. இதெல்லாம் வந்து இமைப்பொழுதில் மாற்றிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் மாற்ற முடியும், அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் எனக்கு அந்த சிரிப்பு அதை பற்றி நான் ஒரு ஃபன்னாக தான் பேசுவேன். ஆனால் இந்த மன இறுக்கத்தில் இருக்கிறவங்களோட வலி வேதனை என்னென்னு எனக்கும் தெரியும். ஓகே, எனக்கெலாம் தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதிலேருந்து எப்படி வரணும், செல்லங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எப்படி சொல்கிறேன். ஃபன்னாக பேசினா கொஞ்சம் நீங்களும் வந்து ஒரு ஜாலியாக பார்ப்பீங்க. சரி, சொல்யூஷன் இருக்குன்னா நீங்கள் தேடுவீங்க, சரி பண்ணிக்குவீங்கல்ல. சரி, ஏனையோ இந்த செல்லங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற செல்லங்கள். ஃபேமிலி இருக்குது. உங்கள் நபர்கிட்ட இருந்து உங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணணும், வார்த்தையாலேயே அவங்க வந்து லாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் உங்கள் ஏஜுக்கும் அவங்க ஏஜுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக, கொஞ்சம் சின்னவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 5 years 6 years அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் மேபி இருக்கலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு 1 or 2 years கூட இருக்கலாம். ஆனால் அவங்களோட சின்னவங்க மோஸ்ட் ஆஃப்.
இப்போது போயிட்டுருக்கிறது வந்து ஒரு கர்மா. இது வரைக்கும் நடந்தது ஃபுல் கர்மா. இப்போ ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. அதனால தான் பாசிட்டிவ் கார்டு. புரியுதா? இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒரு கர்மா பேஸில் நடந்துகிட்ருக்கு. உன் குடும்ப ஒற்றுமை, உன்னோட கணவன் மனைவி. இப்போ மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேலை எடுத்துக்கோங்க, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் முடியும் பொழுது உன் லைஃப் வந்து உன்னோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். உன்னோட பாண்டிங் வந்து இவங்ககிட்டேருந்து வெளியே வருமா, என்னோடது இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டில் தான் நான் மூவ் ஆன் ஆவேனா, இந்த மாதிரி உங்களோட அந்த இன்டென்ஷன் அதில் தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் அவர் எஸ்ஸை கொடுத்துருக்குறாரு. அதுக்கான விளக்கமும் சொல்லிட்டார். கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆக போகிறாங்க. இந்த மூவ் ஆன் பண்ணுற இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு நிறைய அந்த புரிதல் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டில் நவ் அந்த பழைய ரெக்கார்ட்லேயே தானே இருக்கீங்க. அந்த மன அழுத்தம், நடந்த விஷயங்களில் ஒரு பாதிப்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விஷயம் மாறப்போகுதுங்கிற அந்த ஃபீல் உங்ககிட்ட இல்லை. ஒரு பாசிட்டிவான அந்த மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு வந்து வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதனால் உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த இந்த சைக்கிள் முடிஞ்சு நெக்ஸ்ட் சைக்கிள் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த டைம், அந்த ஷார்ட் டைம்குள்ளே உங்கள்கிட்ட இருக்க அந்த ஒரு ஸ்ட்ரென்தனிங் இல்லை. உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். இந்த கண்டிப்பாக அந்த இது வந்து பாண்டிங் வந்து ரீயூனியன் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்கிறது சில பேருக்கு கர்மாவாக இருக்குது. இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் முடியும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஆக்ஷன் எடுங்க நீங்கள். ஓகேவா? உங்களோட கட்டுகள்லேருந்து நீங்கள் வெளில வரணும். பிள்ளைங்களா, நீங்கள் இதிலேருந்து பிரேக்லேருந்து அவங்களோட அந்த கட்டிலேருந்து நீங்கள் வந்து உங்களை விடுவிக்க இறைவன் வராரு. உங்களை உங்களோட கேட் ஓப்பன் ஆகுது. வெளில வர்றது யார்? கேட்டை நான் திறந்து வச்சிட்டேன், நான் வெளில வர மாட்டேன், நான் இங்கே தான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்னா கடவுள் என்னப்பா பண்ண முடியும்? நாங்கள் கேட்டை திறந்து விட்டாச்சு. லாக்காக இருந்தது, பூட்டி இருந்தாங்க. அந்த பூட்டுகளை உடச்சி வெளியே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஏஞ்சலாக தான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளில வா நீ. ஒரு சிலர் வந்து தைரியமான முடிவெடுத்து சில விஷயங்கள் கற்றுக்குவீங்க. சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஹீலர்ஸ், அந்த மாதிரி தெரபிஸ்ட், அந்த மாதிரி கூட இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டெல்லாம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே வந்து அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணி, அதை வந்து ஒரு பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க. இது மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கூட நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த ஸ்ட்ரகிள் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹீலிங் தேவைப்படுது. உங்களை ஸ்டெபிள் பண்ணுங்கள். டிவைன் உங்களோட கட்டுக்களை கட் பண்ணுறாரு. அதே மாதிரி நீ ஒரு விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்கள மூவ் ஆன் பண்ண வச்சு என்னோட பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. எண்ணம் வந்திருக்கு. இதை நான் வந்து லேர்ன் பண்ணலாமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்கலாமா, இதுக்காக நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நான் வந்து இதிலேருந்து வெளில வரத்துக்கு நான் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்ஷன் எடுத்தேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கொஸ்டினாக கூட இதை வச்சுருக்கலாம். இது மாதிரி நான் செய்ய போகிறேன்ப்பா, நான் இதை செஞ்சேன்னா என்னோடய ரீயூனியன் ஆகுமா, எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் அந்த இன்டென்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் அவர் எஸ் கொடுத்துருக்காரு. தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆகும், அதுக்கும் எஸ் தான். அதே மாதிரி இந்த லேர்னிங், இந்த தேர்ட் பார்ட்டியை நான் மூவ் ஆன் பண்ணணும்னா என் கர்மாவை நான் சரி பண்ணிக்கணும். என்னை இந்த கட்டுகளில் இருந்தும் என்னை இதிலேருந்து நான் விடுவிச்சுக்கணும். எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் ஒரு கற்றுக்க போகிறேன். ரொம்ப கிளாரிட்டி இப்போ தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ தான் உங்கள் மைண்டு வந்து கரெக்டாக யோசிக்குது. இதை செஞ்சால் எனக்கு இது சரியாயிடும். ஆனால் தெரியுது, ஆனால் செய்ய மாட்டேறீங்க. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும்ன்றாரு. அதுக்கு தான் எஸ் கார்டு கொடுத்துருக்காரு. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ரீடிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. ஒரு சில செல்லங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வருது. இது கலெக்டிவில் வருது. ஒவ்வொருத்தரோட அந்த சிச்சுவேஷனை சொல்லி அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரையும் சொல்லிட்டாரு. இதை மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின் தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காரு. சில பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கீங்க.
சரியா செல்லங்களே? இது புதுசாக ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கணும். அது நீங்கள் லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப் பிரேக்கில் இருக்கீங்கன்னாலும் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஃபெயிலியர் மாதிரி இது அமையறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனித்து பண்ணணும். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த ப்ரப்போசல் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட், ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போயிட்டு ஒரு மாதம் 2 மாதம் பழகின பிறகு தெரியும் இது ஒரு காணல் நீர், இதுவும் அதே குட்டையில் ஊறிய மட்டை அப்படிங்கிறது தெரியும். அதனால் சில பேர் கவனம் தேவை, அதுவும் அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக ரொம்ப ஒரு டாக்டர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன், நீங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன். அதனால் கொஞ்சம் உங்களோட இந்த இதுவை வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த நபர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமானவராக கூட இருக்கலாம். இப்போது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு இல்லையா, இவர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கமானவர், சிறு வயதில் இல்லைனா உங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸில் ரொம்ப லாங் டைமாக இருந்துட்டு திரும்ப பிரேக் ஆகி திரும்ப அந்த மாதிரி கூட தெரியுது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாம், இப்போ வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். ஓகே, இது ஒரு சிலருக்கு. பட் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது கைஸ். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில பேருக்கு ஹெல்த் வந்து உங்களோட இது வந்து பார்த்துக்கணும். ரொம்ப யோசனை, இதை ஆக்ஷன் எடுக்கலாமா, செய்யலாமா, வேணாமா. சில மெயில் எனர்ஜி யோசிக்கிறீங்க. பாஸ்ட்டு ஃபெயிலியர் நடந்திருக்கு, இப்போவும் உங்களுக்கு அந்த மாதிரி யாரோ ஒரு ஃபீமேல் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப யங்காக இருப்பாங்க, மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த லேடியை நீங்கள் வந்து எப்படி அந்த ஃபீமேல் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து உங்கள் பழைய லைஃப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய விட்டு கொடுத்துருப்பீங்க. ஒரு சிலர் உங்களோட அன்பு பாசம் எதுவுமே அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க, அது திரும்பவும் கிடச்சிருக்காது உங்களுக்கு. அது மாதிரி ஸ்ட்ரகிளில் இருந்து தான் நீங்கள் இப்போ இந்த ஃபெயிலியர் பார்த்துட்டு இப்போ இன்னொரு லைஃபுக்கு ஒரு சிலர் போகலாம். ஒரு சிலருக்கு அந்த நபர் கூடயே ரீயூனியன் எனக்கு வேணும், எனக்கு இந்த உறவையை நான் தக்க வச்சுக்கணும்னு சில மெயில் எனர்ஜி நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ உடனே நடக்காது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு. ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குங்கிறதுலேயே கவனத்தை வச்சுருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வரல, ரீயூனியன் பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட இந்த ஸ்ட்ரகிள் இந்த இதிலேருந்து வெளில வாங்க. இது வந்து ரெக்கார்டாக இருக்குது, உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு. உங்களுக்கு நிறையா பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதுவும் கவனிக்க மாட்டேறீங்க. ஏற்கனவே ஃபெயிலியர் அதிகமாக பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் இல்லைனா மேரேஜ் லைஃப்பில் கூட சில பேர் 2 லைஃப் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், மெயில் எனர்ஜிக்கு. அதுக்கப்புறம் இப்போது வந்து கொஞ்ச நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க. சில ப்ரப்போசல் வர்றதை ஏற்றுக்க முடியல, அதை பண்ணலாமா வேணாமா, இல்லை இதிலேருந்து போயிடலாமா, அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க. இது எப்போ சரியாகும் அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு என்ன பிளாக் மேஜிக் பின்னாடி சில பேர் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாரோ சண்டை சச்சரவு ஏதோ அதிகமாகிட்டு அவங்க வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து இந்த லைஃப் சரி, அதாவது கணவன் மனைவியாக இந்த மாதிரி நீங்கள் வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ செய்வினை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. இது 1 இயருக்கு முன்னாடியே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு 1 இயர் இல்லைனா மோர் தென் கூட இருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக 1 இயருக்கு முன்னாடி இது நடத்தப்பட்டிருக்கு. இதனால் நிறைய நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே மன வருத்தம் நிறைய எதுக்கு உங்களுக்கு இது இவ்வளோ ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதுதான் ரீசன். ஓகேவா? அது உங்கள் முன்னாள் நபராக இருக்கலாம், எக்ஸ் லவ்வர் இல்லைனா திருமணமான அது ஃபீமேலோ மேலோ, அவங்க அந்த உங்கள் மேலே இருக்க ஜெல்லஸில் பண்ணியிருக்கலாம். இல்லைனா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பண்ண விஷயம் யார் தெரியுது. இது மோஸ்ட் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. ஓகேவா? பெரிய ரீடிங்காக வருது. நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க. ஒரு நல்ல எப்படின்னா ரொம்ப ஞானம் இருக்கும், ரொம்ப அறிவு தெளிவு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல கேரக்டர் தான் நீங்கள். ஆனால் இப்போ பிரேக்கில் இருக்கீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் லவ் லைஃப்பில் இருக்கலாம். ஒரு சிலர் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம்.
அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. இப்போ கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 1 or 2 வந்திருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அதை சூஸ் பண்ண கூட தெரியல உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பிரேக்கு. இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தெளிவுக்கு வாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக முடிவெடுக்க டைம். இந்த மெசேஜ் கூட உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? நீங்கள் வந்து முருகரை வழிபாடு பண்ணுவீங்க, முருகரோட டிவோட்டிஸாக இருப்பீங்க, இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் இவங்கள அந்த மாதிரி பண்ணுறதுனால. அதே மாதிரி கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பசாமி, அந்த மாதிரி பவர்ஃபுல் காட் இவங்களெல்லாம் நீங்கள் ப்ரே பண்ணுறதுனால அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால இந்த சேனல் உங்கள் கண்ணில் படுது. உங்களுக்கு அந்த விஷயஸ்லாம் அவர் பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்களை நான் நடத்தி தரேன், நம்பு, சரண்டர் பண்ணு. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. எஸ் வந்துட்டாருப்பா. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஆன்சர் குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுவீங்களாம். கம்யூனிகேஷன் நான் இப்போ தானே சொன்னேன். நான் இதை கார்டு பார்க்கவே இல்லை, இங்கே தான் ரீட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இந்த சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா இவங்க உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கான இந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த கார்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் குருமார்களோட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. குரு கிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பின்னாடியே அந்த கார்டு தான் வருது. இங்கே இன்ட்யூஷனில் வர்றது அந்த கார்டுக்கும் எனக்கு எப்படி லிங்க் ஆகுது. இதுதாங்க டிவைன் பவர். ஓகேவா? கண்டிப்பாக கருப்பசாமி, மைக்கேல் ஏஞ்சல், என்னோட முருகர் எல்லாரையும் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் காடை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க சொல்லுங்களேன். சரண்டர் யுவர் செல்ஃப். இது மட்டும்தான், இவங்களால் மட்டும்தான் உங்களோட இந்த இதிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறாரு. இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு சீக்கிரமே வரப்போகுது, கிடைக்க போகுது. இவங்கள வழிபாடு பண்ணுங்கள், அவங்களோட ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது மாஸ்டர்ஸ் தெரிஞ்சால் பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ் யாரும் தெரியாது, அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா செய்யுங்க. நான் சொல்கிறேன்னால எதையும் வந்து ப்ரூஃப் இல்லாமல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எங்கேயும் போய் மாட்டாதீங்க. எனக்கு தெரியாது. ஓகேவா? உங்களுக்கெல்லாம் வந்து டிவைன் பாத் சேனலில் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி உங்களுக்கெல்லாம் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ரிவ்யூ. மோஸ்ட் ஆஃப் இந்த போன வாரத்தில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து ஆமான்னு சொல்கிறேன். எப்படி வருது பாருங்கள், சமிக்கை சைன் கொடுக்குறாங்க பாருங்கள். ஆமாம், இப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருது. ஏன்னா ரிவ்யூ கேட்குறீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டிவைனை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு டிவைன் வந்து ரிவ்யூ கொடுக்கணும். அப்போ தான் நம்புவீங்களா? சரி, உங்களுக்கு நீங்கள் கேட்குறதுனால தான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்களும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்களும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அந்த உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வருதுன்னு சொல்கிறேன். அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரும்போது கமெண்ட்டில் போடுங்க, ரிவ்யூ கொடுங்க. அதே மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் வரலைன்னாலும் இது ஏன் வரல கேள்வி கேளுங்க, பார்த்துக்கோங்க. எதனால் பிளாக் நிற்குது அதை சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி யாராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின அதை கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், புரிதல் வரும். அதையும் வந்து டிவைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா? நீ எதிர்பார்க்குற அந்த ஒரு அந்த டிவைனோட அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து உள்வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வேணும், ஒரு இது வேணும்லாம் நினைக்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்குது. எஸ், 2வது சைன். நான் இங்கே ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன், அந்த ஃபோனில் தான் அடிச்சிட்ருக்கு பாருங்க கரெக்டான நேரத்துக்கு. ஸோ சரண்டர் யுவர் செல்ஃப். நீங்கள் உண்மையாக டிவைனை நம்புங்க. டிவைனுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்குலாம் இல்லை. எங்களை வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் மேலே வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா வாங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த சேனல் பார்க்க வைக்கிறதே இவங்களோட எனர்ஜி தான் உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த்து கூட கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் விசிட் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். கை கால் வலிக்கிறது, பெட் ரெஸ்ட் அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி தெரியுது. கொஞ்சம் அவேராக இருங்க. உடல் நலத்தில் கவனம் வைங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ்ஸு. அதுக்கான இவ்வளோ ப்ரீஃபான விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். மைக்கேல் ஏஞ்சல், முருகர், யாரெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஏஞ்சல் மூலமாக, சாமுவேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு சூப்பராக பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்கள் பிரச்சனைகள் இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் வரலைன்னா சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் தேடி பிடிங்க. உங்களுக்கு மாஸ்டர்ஸ் தெரியல அப்படின்னா டிவைன் பார்த்து, ஓகேவா? இங்கே வந்து ஹேமாவாக மாஸ்டராக உங்களுக்கு டிவைன் இருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்குது, நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். கடவுள் வந்து கேட்டை திறந்து தான் விடுவார். ஒரு ஃபஸ்ட் ஃபைலில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃபைலில் செகண்ட் ஃபைலில் தான் நினைக்கிறேன். கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு.
பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, வெளியே வாமா அப்படின்னா வராமல் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. இந்த யானையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, யானையோட பலம் அதுக்கு தெரியல. அது சின்ன வயசில் அதை கூட்டு வந்து ஒரு சங்கிலி போட்டு ஒரு தூணில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த சங்கிலி வந்து அதோட அது ரொம்ப பலமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அது அங்கேயே நின்றுட்டுருக்கும். பாகன் வந்து அதை கழட்டி விட்டால் தான் வெளியே வரும். அது சின்ன வயசில் அதுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாது, ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி, வெளியே வராது. வர முடியலன்னொடனே அதுக்கு அப்படியே அதுதான் பெருசானதுக்கப்புறமும் அதோட பலம் தெரிஞ்சுக்காமல் இந்த சங்கிலிலேருந்து நம்மளால் வர முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கேயே நின்று இருக்கும். அது மாதிரி நீங்கள் நிறைய சூடுபட்டிருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு கடவுளாக, ஒவ்வொரு கோயிலுக்காக, ஒவ்வொரு சித்தர்கள் வழிபாடாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் சித்தர்கள் இங்கே கூட்டின்னு வந்து விடுறாங்க, சித்தர்களை வழிபாடு பண்ணுறீங்க, கணக்கம்பட்டி அப்பாவும் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? குருவோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இங்கே வரமாட்டீங்க. அவங்க வாய்மொழியாக பேசுகிறாங்க, ஹேமாவாக நின்று பேசுகிறாங்க உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சரி. பைல் 2 ரொம்ப சூப்பராக வந்தது, பைல் 1ம் நல்லா வந்துச்சு. இந்த ப்ரிடிக்ஷன் நான் இப்படி எடுக்கணும்னு காலையில் நினச்சேன், ஆனால் நடுவில் கொஞ்சம் தடங்கள்லாம் வந்தது, டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனாலும் நான் இதை வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள் செல்லங்களே. கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455 தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.